குமார் என்ற இளைஞர் நகை காணாமல் போனதாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரிக்கும் போது அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த புகார் கொடுத்த இந்த நிகிதா என்பவர் யார், அவர் எங்கு பணியாற்றினார், எதனால் அவருக்கு பெரிய இடத்தில் தொடர்பு ஏற்பட்டது என்பதெல்லாம் குறித்து நம்ம விசாரிக்கும் போது, அவர் என்ன படித்தார் என்பதெல்லாம் கேட்கும்போது, அவரிடம் பணம் கொடுத்து ஏமாந்த தெய்வம் உள்ளிட்ட அவரது உறவினர்களிடம் நம்ம பேசும்போது சில முக்கியமான தகவல்கள் கிடைக்கிறது. அதாவது தான் படித்த ஆசிரியரையே ஏமாற்றியிருக்கிறார், அதாவது தெய்வம் என்ற அவருடைய ஆசிரியரையே ஏமாற்றியிருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் எங்கு படித்தார் என்பதெல்லாம் பார்க்கும்போது, அவருடைய அப்பா ஜெயபெருமாள் அவர் ஒரு உதவி ஆட்சியராக தமிழகத்தின் பல்வேறு முக்கியமான மாவட்டங்களில் பணியாற்றியிருக்காரு, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் பணியாற்றியிருக்காரு. அப்போது அவர் போகக்கூடிய இடங்கள்லாம் பிஎஸ்சி தாவரவியல் முதலில் படித்திருக்கிறார் நிகிதா. அதற்கு பிறகு எம்எஸ்சி தாவரவியல் படித்திருக்கிறார். அதற்கு பிறகு எம்பில் பட்டத்தையும் பெறுகிறார். இந்த நிலையில்தான் தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய பிஎட் காலேஜில் அவர் அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அவர்கிட்ட இந்த அம்மா போய் படிக்கிறாங்க. அதாவது 2006ஆம் ஆண்டு பிஎட் என்று சொல்லக்கூடிய கல்வியியல் படிப்பு, அதாவது டிகிரி முடிச்சுட்டு அந்த ஆசிரியர் பயிற்சி ஒரு ஆண்டு படிப்புக்காக 2006ஆம் ஆண்டு போய் அங்கே படிக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த அம்மா அரசு வேலைக்கு செல்கிறார்கள். அது எப்படி செல்லப்படுகிறார் என்பது பார்க்கும்பொழுது உதவி பேராசிரியர் பணியிடம் அவருக்கு கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், தமிழக அரசுடைய கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலகம் மூலியமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் பணியாற்றுவதற்காக உதவி பேராசிரியர்கள் முறைப்படி நோட்டிபிகேஷன் கொடுத்து அது போன்ற வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படும். ஆனால் இவர் எப்படி பணியில் சேர்ந்தார் என்று விசாரிக்க வேண்டும் என்று இவரிடம் பணம் கொடுத்த பலரும் சொல்கிறார்கள். குறிப்பாக எங்களிடம் இது போன்ற முறைகேடாக வாங்கிய பணத்தை வைத்துதான் இவர் இந்த அரசு வேலைக்கு வந்திருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது எம்பில் வரை படித்திருக்கிறார். பாட்டனி, குறிப்பாக அவர் முதலில் பணியில் சேர்ந்த இடம் 2009ஆம் ஆண்டு புதுக்கோட்டை மன்னர் அரசு கலைக்கல்லூரியில உதவி பேராசிரியராக பணியில் சேர்கிறார். அதற்கு பிறகு 2010ஆம் ஆண்டு தான் தன்னுடைய ஆசிரியர் தான் எங்கு பிஎட் படித்தேனோ அந்த பிஎட் கல்லூரியில ஆசிரியராக இருக்கக்கூடிய தெய்வம் என்பவரிடம் உங்களுக்கு பிஜி டீச்சர் வேலை வாங்கி தருகிறேன், அரசு வேலையை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி இந்த 2010ஆம் ஆண்டு பணத்தை 10 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு ஏமாற்றியதாக தெய்வம் தற்போது பேட்டியை கொடுத்திருக்கார். இது போன்று பலரும் பேட்டி கொடுத்திருக்கார்கள். ஆனால் புதுக்கோட்டையில் அவர் முதலில் பணியில் சேர்ந்த இடத்திலும் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு பிறகு அவர் மாற்றம் செய்யப்பட்டு சேலம், குறிப்பாக கோவை உள்ளிட்ட பல்வேறு தமிழகத்திற்குரிய அரசு கலைக்கல்லூரிகளில் இந்த பாட்னி டிபார்ட்மெண்ட்ல அவங்க பணியாற்றியிருக்காங்க. தற்போது அவர்கள் பணியாற்றக்கூடிய இடம் திண்டுக்கல் இருக்கக்கூடிய எம்பி முத்தையா என்று சொல்லக்கூடிய அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றுறாங்க. இவர் மீது கடந்த 2023ஆம் ஆண்டு அங்க படிக்கக்கூடிய மாணவிகளே மாவட்ட ஆட்சியரிடம் பூங்குடியிடம் ஒரு புகார் கொடுக்கிறார்கள். எங்களை தகாத வார்த்தையில் இந்த அம்மா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவிகளே ஒரு புகார் கொடுத்த வரலாறும் இருக்கிறது. அந்த அம்மாவுடைய ப்ரொஃபைல் பற்றி பார்க்கறதுக்காக அந்த அரசு திண்டுக்கல் இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில் கூடிய இணையதளத்தில் பார்க்கும்போது மற்ற பேராசிரியர்களுடைய அனைத்து விவரங்களும் இருக்கிறது. ஆனால் இந்த நிகிதா அவர்களுடைய ப்ரொஃபைல் மற்றும் லாக் செய்யப்பட்டு குறிப்பாக எந்த விவரமும் இல்லாமல் இருக்கு. அவர் ஏன்னா ஒவ்வொரு ஆர்ட்ஸ் காலேஜ்லையும் போனீங்கன்னா அந்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் எங்க என்னென்ன படிச்சிருப்பாங்க, அவங்க யூஜி எங்க பண்ணாங்க, பிஜி என்ன பண்ணாங்க, எம்பியில் என்ன பண்ணாங்க, பிஹெச்டி என்ன பண்ணாங்க அப்படின்றது தெரிய வரும். இந்த அம்மா உடைய ப்ரொஃபைல் நீக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர் பணியில் சேர்ந்தது எப்போது, எந்த நோட்டிபிகேஷன் அடிப்படையில் சேர்ந்தார், கல்லூரி கல்வி இயக்குநரகம் முறைப்படி கால்பர் செய்து சேர்க்கப்பட்டாரா, ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அவருடைய சம்பளம் மாதம் 1.5 லட்சத்திற்கும் மேல் இருக்கிறது. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை விட சம்பளம் அதிகமாக நிகிதா பெற்று வந்திருக்கிறார். தன்னுடைய தந்தையார் ஒரு உதவி ஆட்சியராக, அதாவது சப் கலெக்டர் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்திருக்கிறார். தந்தையார் குறிப்பாக அரசு வேலையில் இருந்தவர் ரிட்டையர் ஆகியிருக்கிறார். அதே போல தாயாரும் அரசு வேலையில், சிவகாமி அவர்களும் அரசு வேலையில் இருந்திருக்கிறார். எனவே இந்த அவரிடம் பணம் கொடுத்து ஆசிரியர் வேலை உள்ளிட்ட பல்வேறு வேலை வாங்கி தருவதாக சொல்லி 2006-10 அந்த காலகட்டத்தில் அவர் பணம் வாங்கியிருக்கிறார். எனவே இவருடைய அரசு பணி இவருக்கு எவ்வாறு கிடைத்தது, தாங்கள் கொடுத்த பணத்தை வைத்துதான் இவர் அரசு பணிக்கு சென்றிருக்கிறார் என்று அதையும் விசாரிக்க வேண்டும் என புகார் கொடுத்தவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள்.